வணக்கம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடல் பிறந்த கதை. இதை பத்தி தான் பார்க்க போறோம். 2015 ஏப்ரல் 8 பழனிக்கு ஒரு சொற்பொழிவுக்காக நான் போயிருந்தேன். அன்னைக்கு மாலையில் ஒரு தேநீர் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் இறங்கி காலார நடந்தேன். நடந்தா சொல்லி வச்சது மாதிரி அர்ச்சனை கடை, பழக்கடை, பூக்கடை, பஞ்சாமிரத கடை, எல்லா கடையிலையும் தொடர்ச்சியாக ஒரு பாட்டு ஓடுனுச்சு. எந்த பாட்டு அப்படின்னா இசைமுரசு நாகூர் மணிஃபா பாடின இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படிங்கிற பாட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா பழனி அடிவாரத்தில் ஒரு இஸ்லாமிய பாடல் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியம் தாங்காமல் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க இந்த பாட்டு யார் பாடினது அப்படின்னு. அவர் என்ன ஏற இறங்க ஒரு மாதிரி பார்த்தாரு. பார்த்துட்டு, ஏன்பா படித்தால் மாதிரி இருக்கா, இது கூட தெரியாதா, இது நாகூர் ஹனீஃபா பாடின பாட்டுப்பா அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னார், இன்னைக்கு நாகூர் ஹனீஃபா இறந்துட்டார் அப்படின்னாரு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மகா கலைஞனுக்கு மதம் கடந்து எளிய மனிதர்கள் செலுத்தக்கூடிய அஞ்சலி தான் இந்த பாட்டு அப்படின்னு. அப்படி மதம் கடந்து எல்லா மக்களும் நேசிக்கக்கூடிய இந்த பாட்டு எப்படி பிறந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இசைமுரசு நாகூர் மணிஃபா அவர் இறை நம்பிக்கை பாடல்களையும் தாண்டி திமுக பாடல்களையும் பாடினவர். இந்த பாட்டு எல்லா மக்களையும் சென்றடைஞ்சது. இந்த பாட்டு எழுதினவர் யார் அப்படின்னா கிளியனூர் அப்துல் சலாம். கிளியனூர் அப்துல் சலாம் பிறந்தது எங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளியனூர். அவருடைய மனைவி பிறந்த ஒரு கூரை நாடு. ஏன் கூரை நாட்டை சொல்கிறேன் அப்படின்னா, மிகப்பெரிய செல்வந்தர் அப்துல் சலாம். அவர் மயிலாடுதுறையிலையும் அதே மாதிரி கூரை நாட்டிலையும் புடவை கடை, ஜவுளி கடை வச்சிருக்காரு. அந்த வழியாக கச்சேரிக்கு போயிட்டு வரும்போது அதிகபட்சமாக அப்துல் சலாமை சந்திச்சுட்டு வருவாராம் நாகூர் மணிஃபா. அப்படி ஒரு முறை 70களுடைய தொடக்கத்தில் சந்திக்கிறப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்து கிளம்புறப்ப அவர் பேப்பரை கொடுக்குறாரு அப்துல் சலாம், இந்தாங்க ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு. அப்படியா, நான் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நாகூர் ஹனீஃபா மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வந்துட்டார். வந்தவர் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் மறந்துட்டார். யதார்த்தமாக அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. ஆக அப்துல் சலாம் ஒரு பாட்டு கொடுத்தாரே அப்படின்ட்டு பார்த்தா இதை எடுத்து பார்க்குறாரு. நீளமாக இருக்குது, 4 வரி 4 வரியாகவே இருக்குது. பார்த்தோன்னே இவ்வளோ நீளமாக இருக்கேன்ட்டு நாகூர் சேத்தான்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. யார் அந்த நாகூர் சேத்தான் அப்படின்னா, நாகூர் சேத்தான் தான் அதிகபட்சமாக நாகூர் ஹனீஃபாவுக்கு மெட்டு போட்டு கொடுக்குறவர். இப்போ பாட்டை மெட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல 4 வரி போட்டார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை அப்படின்னு. அடுத்த 4 வரி போட்டார் அப்படின்னா, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், அவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் அப்படின்னு. அடுத்து இன்னும் வரிசையான இருக்கு 4 வரியா. அப்போ அவர் சொல்றாரு, அண்ணே பாட்டு மொத்தமாக 4 வரியா போட்டோம்னா ரொம்ப நீளமாகும்ண்ணே, அதுக்கு ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படின்னு கேட்குறாரு. 4 வரி 2 சரணம் இருக்கு இல்லையா, அதை சுருக்கி ஒரே சரணமாக போட்டால் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு கேட்க. அப்படியா, சரி போடு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்படித்தான் அடுத்த 2 சரணத்தையும் போடுறாங்க. அப்படின்னா முதல் 4 வரியும் கீழே வச்சு அடுத்த 4 வரியை மேலே வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் நாகூர் சேத்தான். எப்படி இருக்கு அப்படின்னா, ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துயரம் துன்பங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அப்படின்னு கீழே எடுத்தாரா. அடுத்து மேல அழகா எடுத்திருப்பாரு. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் அப்படி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2வது சரணத்துல 3வது சரணத்துல சொல்லியிருப்பாரு, தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் வளர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன். அடுத்து மேல எடுத்திருப்பாரு, அலை மிகுந்த கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா, இயற்கையை கூட கடவுள் தான் படைச்சு அதை பார்த்து அழகு பார்த்தான் அப்படின்னு அதுக்கடுத்து சொல்லியிருப்பாரு, தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி என்றும் மகிழ்ந்து போற்றும் மகாவல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு மெட்டு போட்டது நாகூர் சேத்தான். இந்த பாட்டுக்கு பின்னணி இசை வாசிச்சது முத்து அப்படிங்கிறவர். இந்த பாட்டு அந்த காலகட்டத்தில் HMV வெளியானுச்சு.
இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வை தரக்கூடிய பாட்டு, எல்லா மனிதர்களும் நேசிக்கக்கூடிய பாட்டு. அதுலேயும் இந்த பாட்டு எப்படி நேசிக்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யதார்த்தமாக பல இடங்களில் பார்த்துருப்போம். சமீபத்தில் விட்டல் மகராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய பஜனை பண்ணுறாரு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில். அப்போ இந்த பாட்டை பாடுறார். கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை. பாடிட்டு ஒரு இடத்தை மட்டும் மாத்தினார். என்னன்னா, அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள்னு அவர் பாடியிருப்பாரு. அவர் ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. ஆண்டவனின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அந்த வகையில் எல்லார் மனதையும் ஈர்க்கக்கூடிய இந்த பாடலை பற்றி பேசி எனக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.